ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது இந்த ஜூஸ் டாஸ்க் அப்கிரேடட் வெர்ஷன் 2.0 அப்படின்ற விஷயங்கள் லைவ்ல போச்சு. சூப்பரான பவர் வந்து விஜய் பார்வதி அண்டு நம்ம திவாகர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து நேற்று என்ன QC பண்ணீங்க? நான் கொடுத்த ஒரு 5 கிரைட்டீரியா வச்சு அதை மட்டும் தான் பார்ப்பீங்களா? ஏன் மற்றதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா? அங்கே போய் அவங்களோட இடத்துல போய் பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு. இவங்க ஆமாம்ல அதையும் பண்ணணும் அவ்வளோதாங்க. என்னங்க ஒரு விஷயம் நான் வந்து ஒரு புள்ளி வச்சு நீங்கள் கோடு போடணும், நான் கோடு போட்டு நீங்கள் ரோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டார் பிக் பாஸ். நீங்கள் சொல்லிட்டீங்களா பிக் பாஸ், இனி பாருங்க அப்படின்னோடனே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தாங்கன்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக இவங்களுக்கு பவர் கொடுக்குறாரு. என்னென்னா QC அப்கிரேடட் சர்டிஃபிகேட் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு சிறப்பு பவர்ஸ் என்னென்னா ஜூஸ் சென்டர் எங்கே வேணாலும் போகலாம். அங்கே இருக்கிற ஜூஸ் சென்டருக்கு போய் ஃபுல்லாக செக் பண்ணலாம், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்கலாம். அதேமாதிரி ஜூஸ் சென்டர் வச்சுருக்கிற ஓனர்ஸ் வந்து இவங்களுக்கு உபசரிப்பு பண்ணணும், ஒழுங்காக உபசரிப்பு பண்ணணும். பல்லெல்லாம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் எப்போ அங்கே இருக்குமோ அங்கே வந்துட்டு இன்னுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் போர்டு. இன்னுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வரலாம், அவுட் இருந்துச்சுன்னா வரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா QCக்காக வந்துட்டு சட்டம் என் கையில் சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க சூப்பராக. அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அமுச்சு விட்டாப்புல. இதை வந்து அங்கே வந்து சொல்கிறாருங்க ரெண்டு பேருமே, விஜய் பார்வதி அந்த நம்மளோட திவாகர் சொல்கிறாங்க. மூஞ்சில் அப்படியே ஓடுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சபரிக்கு ஷாக்கு, ரம்யாவுக்கு ஷாக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம FJ அந்த இடத்த விட்டு வரவே. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ஓனர்ஸாக இருக்கிற சூப்பர் டெலிக்ஸ் ஃபேமிலி தான் வந்துட்டு அந்த பேட்சை குத்தணும்னு சொல்லிட்டாங்க. FJ வாங்கன்னு சொல்கிறாங்க. விஜய் பார்வதி அவர் நாயா வரணும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காரு. இவங்க அந்த டைமில் வச்சு செஞ்சுட்டாங்க. அவர் பாவம் ஏதோ கடுப்பில் இருக்கார் போல இருக்கு, விடுங்க. அன்றைக்கும் பண்ணல இன்றைக்கும் பண்ணலன்றது சொல்லிட்டு இதுதான் சான்ஸு. இப்போ என்ன ஒரு விஷயம்னா ஆக்சுவலாக எல்லாருமே சேர்ந்து இவங்களை குறை சொல்கிற மாதிரி QCக்கு தள்ளினாங்க. செலக்ட் பண்ணல, தள்ளினாங்க. இவங்க வந்து குறை சொல்கிறத மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ குறை சொல்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி ஒரு சரியான பவர் வந்து பிக் பாஸ் கொடுத்ததுனால எல்லோரும் கதி கலங்கி போயிருக்காங்க. அதே மாதிரி அவங்க எப்போ எது கேட்குறாங்களோ டீ காஃபி அது மாதிரி எது கேட்டாலும் இவங்க செஞ்சு தரணுமா. ரைட்ரா சூப்பராக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொமோவில் அந்த சண்டைகள்லாம் வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடு ரன்னகெல்லாம் பூமியாக மாறப்போகுது. ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். விஜய் பார்வதிக்கு இந்த வாட்டி வந்து அல்வா மாதிரி, ஆனால் அந்த அல்வா இவங்களுக்கு திடீர்னு எப்படி சண்டையாக மாறிச்சுன்றதை ஒன்றும் புரியல. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.